No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம். எங்களுக்கு ஏண்டா அவரை போய் பார்த்தோங்கிற ஃபீலிங் ஆயிடுச்சு. ஏன்னா எங்களுக்கு அடையாளமே தெரியல. ஃபர்ஸ்ட் நாங்கள் போனப்போ எனக்கு யாரோ மாதிரி தான் இருந்தார். நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து கூப்பிட்டு உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறேன்னு என்னை மன்னிச்சிருங்க ஃபஸ்ட்டு, அதுக்கு மன்னிப்பு கேட்டார். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் உட்காந்த உடனே அவர் வந்து கீழே உட்காந்துட்டு எங்கள் கையை பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு போனோடனே உங்களுக்கு ஒரு மகனா தம்பியா அண்ணனா உங்கள் கூட எப்போவுமே நான் இருப்பேன். இன்சூரன்ஸ் கொடுத்தாரு. நீங்கள் கொடுக்குறப்போ நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் வேணாலும் போய் பார்த்துக்கலாமா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா எதனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. வேறு ஏதாவது வேணுமான்னு கேட்டாங்க. கரூர் அந்த சம்பவத்தை தொடர்ந்து விஜய் அவர்கள் நேற்று அனைவரையுமே நேரில் அழைச்சி ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தில் தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக எல்லாரையுமே சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ரவிகிருஷ்ணன் அவங்களோட குடும்பம் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம். நேற்று விஜய் அவர்கள் சந்திச்சிருக்கீங்க, என்ன நடந்ததுமா, என்ன ஆறுதல் சொல்லியிருந்தாங்க? நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே போனோடனே எங்களை பார்த்தோன்னே அவர் வந்து எங்களை ஃபஸ்ட்டு வந்து மன்னிப்பு கேட்டார். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கக்கூடாது, நடந்துருச்சு. அதிலிருந்து நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து கூப்பிட்டு உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறேன்னு என்னை மன்னிச்சிருங்க ஃபஸ்ட்டு, அதுக்கு மன்னிப்பு கேட்டார். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அதுக்கு ஒன்றும் பதில் சொல்லலை. ஏன்னா எனக்கு வேறு வழி தெரியல, அதனால் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னாரு, ஆறுதல் சொல்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் உட்கார சொன்னார். நாங்கள் உட்காந்த உடனே அவர் வந்து கீழே உட்காந்துட்டு எங்கள் கையை பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு போனோடனே அழுதுட்டு தான் உள்ளே போனோம். எல்லாருமே அழுதுட்டு போனோடனே எங்களை அப்படி இது பண்ணி ஆறுதல் சொன்னார், எல்லாம் பண்ணார். உங்களுக்கு ஒரு மகனா தம்பியா அண்ணனா உங்கள் கூட எப்போவுமே நான் இருப்பேன், நீங்கள் எந்த இது வேணாலும் எப்போ வேணாலும் என்னை கூப்பிடலாம், எல்லாம் பண்ணலான்னு சொன்னார். அப்புறம் தம்பி ஃபோட்டோ அதுக்கப்புறம் தான் காமிச்சோம். காமிச்சதுக்கப்புறம் அவர் எங்கள் காலுக்கிட்டே தான் கீழே உட்காந்துட்டார். உட்காந்துட்டு ஃபோட்டோ பார்த்துக்கிட்டே உட்காந்து ரொம்ப நேரம் ஃபீல் பண்ணார். பண்ணிவிட்டு எல்லாம் பேசினாங்க. நாங்கள் வந்து பையனுக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாதனால பெருசாக எதுவும் பேச முடியல. ஆனாலும் அவர் வந்து எல்லாத்துக்கும் பேசினார். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்லாம் கேட்டார். நாங்கள் எதுவும் கேட்கல அவர்கிட்ட. எங்கள் கூட வந்தவங்க பொண்ணுக்கு ஒரு வேலை, அந்த பையனும் இல்லை அவரும் இல்லை, பொண்ணுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க, ஏன்னா அந்த பொண்ணு தான் அவங்க அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்னாங்க. ரெஸ்யூம் கொடுக்க சொல்லிட்டு போனார். அப்புறம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்கிறத அதையும் கேட்டார். கேட்டுட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார். அவரை எங்களுக்கு அடையாளமே தெரியல. ஃபஸ்ட்டு நாங்கள் போனப்போ எனக்கு யாரோ மாதிரி தான் இருந்தார். அவர் ரொம்ப உடஞ்சி போய் இருக்கிறாரு. எப்படி சொல்லிட்டுங்க, நாங்கள் எந்த அளவுக்கு உடஞ்சிருக்கோமோ அந்த அளவுக்கு அவரும் உடஞ்ச மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. ஏன்னா பார்த்ததுக்கும் அதுக்கும் வித்தியாசம் நிறையா இருந்தார். அவரும் அழுதார், நாங்களும் அழுதோம். யாருக்கு யார் சமாதானம் சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் அவர் எங்களை கையை விடவே இல்லை. கடைசி வரைக்கும் கையை பிடிச்சிட்டு கீழேயே தான் உட்காந்துருந்தார். எங்களை எந்திரிக்கவே விடலை. காலுக்கிட்டே தான் உட்காந்துருந்தார். உட்காந்து பேசினார். ரொம்ப ஃபீல் பண்ணார். அவருக்கும் என்ன சொல்லணும்னு தெரியல, எங்களுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அழுதாங்க, அவரும் அழுதாங்க, நாங்களும் அழுதோம். அழுதுட்டு எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கம்மா, உங்கள் கூடயே நான் எப்போவுமே இருப்பேன் அப்படின்னு சொன்னார். சந்திப்பு எவ்வளோ நேரம் இருந்ததுமா? நீங்கள் ஏதாவது விஷயங்களை விட்ட பேசுனீங்களா, பகிர்ந்துக்கிட்டீங்க? அதெல்லாம் பேசலைங்க. அவங்கவுங்க பேசுகிற டைமை பொறுத்து. போனவங்க ஃபஸ்ட்டு போனவங்கெல்லாம் 1/2 hour அப்படி இருந்தாங்க. நாங்கள் போயிட்டு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்கிறனால தான் நாங்கள் வந்து எங்களுக்கு முன்னாடியே கேட்டு நாங்கள் உள்ளர போயிட்டோம். ஏன்னா 2 குழந்தையும் அழுதுகிட்டே இருந்துச்சு. அதனால் சரின்ட்டு நாங்கள் ரொம்ப நேரம் பேசலை. முக்கியமாக பேசிட்டு ஆறுதல் சொன்னாங்க. நாங்கள் அதெல்லாம் பேசிட்டு அவ்வளோதாங்க வந்துட்டோம். பெருசாக நாங்கள் எதுவும் அவர்கிட்ட பேசலை. தம்பியை பற்றி சொன்னாருங்களா? பேர் சொன்னாரா? அவர் பார்த்தாங்களா? அதான் அவர் பேசலை. ஃபோட்டோவே கையில் வச்சுட்டு ரொம்ப நேரமாக இப்படியே வச்சுட்டே தான் இப்படி கீழே உட்காந்துட்டாரு. ஃபோட்டோ கையில் வச்சுட்டு இப்படி பார்த்துக்கிட்டே தான் நின்றுட்டு இருந்தார். அவர் வேறு எதுவும் அவனை பற்றி பேசலை. நாங்களும் அவனை பற்றி எதுவும் சொல்லலை. கூட வந்தவங்க சொன்னாங்க ஒரு பையன்தான் அப்படின்னு. அது பாப்பாவுக்கு வேலை கேட்டாங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் நாங்கள் எல்லாம் அழுதுகிட்டு தான் இருந்தேன். மொழியை பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் முடியல. ஆனால் அவர் ஃபோட்டோ கையில் வச்சு ரொம்ப நேரமாக கையில் வச்சு இப்படி இது பண்ணிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு பயப்படாதீங்கம்மா, நான் இருக்கிறேன் அப்படின்னாரு. உங்கள் கூட ஒரு அண்ணனா ஒரு மகனா தம்பி உங்கள் கூட என்றைக்கு நான் இருப்பேன் அப்படின்னாரு.
அப்புறம் இந்த இன்சூரன்ஸ் கொடுத்தாரு. நீங்கள் கொடுக்குறப்போ நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் வேணாலும் போய் பார்த்துக்கலாமா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா எதனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. வேறு எதாவது வேணுமான்னு கேட்டாங்க. நாங்கள் எதுவும் அவர்கிட்ட கேட்கல. ஏன்னா கேட்குற சூழ்நிலையிலே இல்லை. குழந்தைங்க அழுதுகிட்டே இருந்துச்சு. அதனால் சீக்கிரமாக முடிச்சிட்டோன்ட்டு நாங்களும் ஒரு 1/4 மணி நேரம் பேசியிருக்கோம். 1/4 மணி நிமிஷம் பேசியிருக்கோம். கரூர் ஏன் வர முடியலன்றதும் சொன்னாருங்களாம்மா? வர முடியல வருத்தம். அதுதான் அவர் முதல்ல நம்ம போனோடனே அதான் சொன்னார். நான் இங்கே கூட்டிகிட்டு வந்து பேசுகிறது வந்து நீங்கள் முதல்ல அதுக்கு என்னை மன்னிச்சுக்கணும், என்னோடய சூழ்நிலை அந்த மாதிரி அப்படின்னாரு. முதல்ல அதுக்கு நீங்கள் மன்னிச்சுக்கோங்க. உங்கள் இடத்துல வந்து பார்க்காம நான் இங்கே கூட்டிகிட்டு வந்து பார்க்குறக்கு ஃபஸ்ட்டு சாரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பேச்சே ஆரம்பித்தார். அவரோட புகைப்படம், தம்பியோட புகைப்படமும் கொடுத்தாங்க கேள்விப்பட்டோம். அவரோட கொடுத்தாங்க. எதிர்பார்த்தீங்களா நீங்கள்? அங்கே எதிர்பார்க்கல, ஃபோட்டோலாம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. அங்கே போய் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் இதை பார்த்துட்டு மொத்த ஃபேமிலியுமே அங்கே எல்லாருமே அழுதாங்க. அழுகாதவங்க யாருமே இல்லை. ஏன்னா அந்த இடத்துல அந்த ஃபோட்டோ நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் ஃபோட்டோ ஏதோ கொடுக்குறாங்க அப்படின்ட்டு பார்த்தோம். கடைசியில் பார்த்தா இந்த ஃபோட்டோ நாங்கள் எதிர்பார்க்கல. எல்லாருமே வந்து அந்த மொத்த பேருமே அழுதாங்க. அவங்க எல்லாருமே அழுதுட்டாங்க. அந்த இடத்துல அந்த மண்டபம் ஃபுல்லாகவே அழுகுதான். அப்புறம் நாங்கள் உள்ளே எடுத்துகிட்டு தான் போனோம். தம்பி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனோம். போயிட்டு எடுத்துகிட்டு போய் அவரும் பார்த்துட்டு அவர் ரொம்ப நேரமாக இப்படியே கையில் வச்சு அவனையே பார்த்துட்டு தான் இருந்தார். அவருக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல, என்ன எங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. அவர் அது இழக்கக்கூடாத இழப்புமா இது, முதல்ல அதுக்கு என்னால் தான் அப்படின்னுங்கிற மாதிரியும் அவர் இந்த கூட்டத்துக்கு வந்து தான் பையன் இப்படி ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார். கையில் ஏதோ வச்சுட்டு இருந்தார், ரொம்ப நேரம் கையில் வச்சுட்டு இருந்தார். அப்புறம் எங்கள் மருமகங்கிட்ட என்னை பார்த்துக்கங்க, அவர்கிட்டையும் சொன்னாங்க, என்ன ஹெல்ப் எப்போ வேணாலும் நீங்கள் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காரு. சரி, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கன்ட்டு இருக்காரு. இப்போ கரூர்லேருந்து சென்னையை அழைச்சிட்டு போனது சிலர்லாம் சொல்கிறாங்க இந்த விரக்தியாக இருக்காங்க, கொஞ்சம் வருத்தமாக இருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? எனக்குங்களா, ஆரம்பத்தில் எனக்கு இது அப்படி தோணுச்சு, நம்ம போய் அங்கே பார்க்கணுமா அப்படின்னு தோணுச்சு. ரெண்டாவது அவருடைய சூழ்நிலை சரி, அவங்க நம்மளை கூப்பிடுறாங்க சரின்ட்டு போகணும். அவங்களுடைய சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் வந்தால் மறுபடியும் கண்டிப்பாக இன்னொரு பிரச்சனை வரத்தான் செய்யும். எப்படி சொல்லிட்டு மறுபடியும் கூட்ட நெரிசல் வரும், கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரெண்டாவது அவருக்கு இன்னும் பர்மிஷன் கொடுக்கலைங்கிற மாதிரி பேசிக்கிட்டாங்க. அது எனக்கு முழு விவரம் தெரியல. அப்படிங்கிறப்போ நம்ம சரி அவங்க கூப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து 27ஆந்தேதி தாங்க சாமி கும்பிட்டோன்னு சொல்லி நான் வரலேன்னு சொல்லிட்டோம். நாங்கள் வரலைங்க, பரவாயில்ல இன்னொரு டைம் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சா கூட்டிகிட்டு போங்கன்னு தான் சொன்னோம் நாங்கள். அப்புறம் அவங்க உங்கள் ஒரு ஃபேமிலி மட்டும் விட்டுட்டு நான் போக முடியாதுமான்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு 3 பேர் வந்து பார்த்தாங்க. திருப்பி செகண்ட் நாள் வந்து மறுபடியும் வந்து தஞ்சாவூர், ஈரோடு அந்த தலைவர்லாம், மாவட்ட செயலாளருங்களாம் அவங்கெல்லாம் வந்து எங்கள்கிட்ட பேசினாங்க. வர்றதுக்கு பாருங்கம்மா, எப்படியாவது உங்களை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ. அவங்க ஈவினிங் கும்பிடுவேன்னு நினச்சிட்டு உங்களை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் நாளாக பார்த்துட்டு கூட கொண்டு வந்து விடுறேன்னாங்க. இல்லைங்க நாங்கள் ஈவினிங் கும்பிட மாட்டோம், மதியம் தான் கும்பிடுவோம்னா எங்களுக்கோசரம் வெயிட் பண்ணி அப்புறம் நான் 30ங்கிறதே நாங்கள் மறந்துட்டோன்னா நான் 27, 30ன்னு நினச்சிட்டு நான் சொல்ல. அதுக்கப்புறம் நான் எண்ணி பார்த்தா 26 தான் 30. அப்புறம் எங்கள் சொந்தக்காரவங்கெல்லாம் சரி 26 ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால கும்பிட்டுக்கலாம் அப்படின்னாங்கன்ட்டு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கும்பிட்டு எங்களுக்கோசரம் வெயிட் பண்ணி சாயந்தரம் 4:30 வரைக்கும் இங்கே கீழே வெயிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கடைசி பஸ்ஸில் நாங்கள் தான் கடைசியாக போனோம். இங்கேருந்து அழைச்சிட்டு போனதுலேருந்து அங்கே கூட்டிகிட்டு வர வரைக்கும் எப்படி உங்களை உபசிச்சாங்க? நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதில் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. இங்கேருந்து கார் வச்சு கூட்டிகிட்டு போனாங்க. வெண்ணமல்ல பஸ் இருந்துச்சு, அங்கேருந்து கூட்டிகிட்டு போனாங்க. நைட்டு ஒரு 8 மணிக்கெல்லாம் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி காலையில் அங்கே போய் இறங்கணும். அங்கேருந்து ரூம் போகிறப்போ ஒரு வண்டி வச்சு ரூமில் கொண்டு போய் விட்டாங்க. ரூம் திறந்து விட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து தங்கிட்டு அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களா, அதையும் எங்களுக்கு நல்லா பார்த்து கொடுத்தாங்க. எப்படி சொல்லிட்டுங்க, நாங்கள் கூட அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டேன். அம்மா கம்மனி இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். யாருன்னு தெரியல எனக்கு. தம்பியோட ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு சின்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோன்னே எங்களை உட்கார வச்சுட்டு அவங்களே ஃபோன் நம்பர் கேட்டு கார்டு போட்டு கொடுத்து எல்லாம் பண்ண அந்த டாக்டர் பார்த்துட்டு இது இங்கே பார்க்க முடியாது, வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்கன்ட்டாங்க. திருப்பி நாங்கள் அவங்களே செட்டிநாடு அங்கே கூட்டிகிட்டு போங்க, எந்த நேரம் டாக்டர் அங்கே போய் அப்படி தான் எமர்ஜென்சி கூட்டிகிட்டு போய் அவங்களே தான் கூட நின்று அவங்களே தான் எல்லாம் பார்த்து நாங்களே வெளியே தான் உட்காந்துருந்தோம். பார்த்துட்டு ஒவ்வொரு நேரம் உள்ளே போய் டாக்டர் வரக்கு ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. வந்து அந்த டாக்டர்கிட்டையும் தனியாக அவங்க பேசி என்னன்னு சொல்லி கேட்டு ஒன்றும் இல்லைங்க, உள்ளே ஒரு புண்ணு மாதிரி இருக்குது, க்ளீன் பண்ணி விட்டு மருந்து கொடுத்தாங்க. திருப்பி இன்னொரு டாக்டர் குழந்தைங்க டாக்டர் வரவழைச்சி அவங்களும் வந்து பையனை பார்த்து காய்ச்சலாக இருக்கான்னு அதுக்கு ஒரு மெடிசன் கொடுத்து, காது வலிக்கு ஒரு மெடிசன் கொடுத்து எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் எங்களை கொண்டுட்டு வந்து திருப்பி அங்கே இறக்கி விட்டு அங்கேருந்து மறுபடியும் ஒரு வண்டி வச்சு எங்களை கொண்டு போய் ரூமில் விட்டு திருப்பி நாங்கள் அங்கேருந்து இந்த மண்டபத்துக்கு வர்றதுக்கு ஒரு ரொம்ப தூரம் ரூமு, அதே வண்டியில் கூட்டிகிட்டு வந்து காலையில் சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பாடெல்லாம் நம்மளாம் எவ்வளோ வேணாலும் என்ன வேணாலும் எடுத்து சாப்பிட்லாம், எல்லா ஐட்டமும் அங்கே இருந்துச்சு.
எல்லோரும் சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து அங்கே உட்காந்தோம். ஃபோன் மட்டும் அலோடு இல்லைன்ட்டாங்க. ஃபோனை உள்ளே வச்சுட்டோம், ரூமில் வச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி இங்கே வந்து மதியம் 11 மணி இருக்கும். எங்களுக்கு காப்பி டீ எல்லாம் கொடுத்தாங்க. திருப்பி 12:30க்கெல்லாம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. வந்து குழந்தைய வச்சுருக்கவங்களுக்கு சாக்லேட்டு, பேம்பஸ்ஸு, பால் என்ன வேணுமோ நீங்கள் எங்கிட்ட கேளுங்கன்னு எங்கள் குழந்தைக்கு கஞ்சி கேட்டோம். காலையில் கஞ்சி கேட்டோம். அப்புறம் அப்படின்ட்டு நான் இட்லியும் கூட எனக்கு அடித்து கொடுங்கன்னு அப்போவே உடனே எனக்கு இட்லி அடித்து கஞ்சி மாதிரி கொண்டு வந்து அந்த பையனுக்கு கொடுத்தாங்க. மதியமும் கஞ்சி கேட்டோம். பருப்பு போட்டு கஞ்சி வச்சு நாங்கள் சாப்பிட்றப்ப தான் கஞ்சி கேட்டோம். அவங்க உடனே பருப்பு போட்டு அடித்து அந்த பையனுக்கு கஞ்சி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு வந்து உட்காந்தோம். உட்காந்ததுக்கப்புறம் பாதி பேர் போயிட்டாங்க. பார்த்தவங்க நான் ரூமுக்கு போகிறதுனா போய் இருக்கன்னா இருங்கன்ட்டாங்க. யாரையும் வந்து கட்டாயப்படுத்தலை இங்கே தான் இருக்கணும்னு. எல்லாம் ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்க, பஸ்ஸு கிளம்புற டைம் சொல்கிறோம் நாங்கள். அப்புறம் நிறைய பேர் உட்காந்தாங்க, நிறைய பேர் ரூமுக்கு போயிட்டாங்க. அப்புறம் நாங்கள் பார்க்குறதுக்கு 24வது பேர். அப்புறம் நாங்கள் பார்த்துட்டு நாங்களும் நீங்கள் ரூமுக்கு போங்க, குழந்தைங்க அழுகுதுன்னாங்கட்டு ரூமுக்கு போயிட்டு பார்த்துட்டு திருப்பி வந்து திருப்பி அதே வண்டியில் கொண்டு வந்து பஸ்ஸுட்டு இறக்கி விட்டாங்க. அந்த பஸ்ஸு கிளம்புனதுக்கப்புறம் நைட்டு வரவழியில் ஃபுல்லாக மழை. 8 மணிக்கு நிறுத்தினாங்க சாப்பிட்றதுக்கு. இறங்க முடியல, ரொம்ப மழையாக இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் உளுந்தூர்பேட்டைங்களா அங்கே வந்து விழுப்புரமா உளுந்தூர்பேட்டை அங்கே வந்து மறுபடியும் சாப்பிட்டு கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு திருப்பி கிளம்புனோம். மறுபடியும் வெண்ணமலையில் 3 மணி வீட்டுக்கு நாங்கள் 3:30 வந்தோம். வெண்ணமலையில் 3 மணி திருப்பி மறுபடியும் கார் வச்சு குழந்தைங்களை எங்கள் வீட்டில் இறக்கி விட்டுட்டு போனாங்க. அவரை பார்க்கும்பொழுது அந்த வலி தெரிஞ்சுதுங்களா? நிஜமாக அந்த மனுஷன் வந்து தன் வீட்டில் ஒரு இழப்பு மாதிரி அது உணர்ந்தாங்க. அதாங்க, நான் எந்த அளவுக்கு உடஞ்சி நிற்கிறேனோ அதே அளவுக்கு அவரும் உடஞ்சி நிற்கிறாரு. எங்களுக்கு ஏன்டா அவரை போய் பார்த்தோங்கிற ஃபீலிங் ஆகிடுச்சு. ஏன்னா மேலும் அவங்கள சங்கடப்படுத்துகிற மாதிரியா ஏன்டா வந்தோன்னு இருக்கு. அவருக்கு காலில் அவர் எப்படி சொல்லட்டும், இந்த பிரச்சனைக்கு அவராக யாருன்னெலாம் நமக்கு தெரியாது. கூட்ட நெரிசல் அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். நான் வந்து அவங்களையுமே நாங்கள் சொல்ல விரும்பலை. கூட்ட நெரிசலில் பையன் போயிட்டான், இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு வந்து எப்படி சொல்லட்டுங்க, அவர் அவ்வளோ பெரிய ஆள். நம்ம யாராக தான் இருக்கட்டும், வேற ஒரு சாதாரண ஒரு ஆளாக இருந்தாலுமே நமக்கு காலுக்கிட்ட வரப்போ நமக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக போயிடுச்சு. நம்ம என்ன சொல்லட்டும், எங்களுக்கு ரொம்ப சங்கடம். எங்களை விடவும் இல்லை. இப்படி நம்ம சேரில் உட்காந்துருக்கோம், அவர் இப்படி உட்காந்து நம்ம கையும் பிடிச்சிக்கிட்டு இப்படி உட்காரப்போ எங்களால் அதை எந்திரிக்கவும் முடியல. ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அதுதான் எல்லா தேவைகளும் என்ன விஷயங்களாலும் உடனே அலைங்க நான் பார்த்துக்கிறேன். எந்த வேலை எதுவாக இருந்தாலும் எனக்கு கூப்பிடுங்கன்னு இருக்காங்க. அந்த நம்பிக்கை இருக்குங்க விஜய் வந்து வருவார் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ நீங்கள் கேட்பீங்களோ உங்களுக்கு பிரியமாக இருந்தாலும் விஜய் செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை செய்வார். இது வரைக்கும் அவங்க சொன்னதே இந்த 2 விஷயம் செஞ்சுருந்த. மாதம் 5000 ரூபா பணம் போடுறேன்னாங்க, அது 1 ஹவர்லேயே ஏறிடுச்சு. இன்சூரன்ஸு சொன்ன மாதிரியே முதல்ல மெசேஜ் வந்துருச்சு. இன்றைக்கி அதுக்கான இதுவும் கொடுத்துருக்காங்க. நம்ம போய் கேட்குறோமா என்னன்னு தெரியல. கேட்டால் செய்வாங்கன்னு செய்வாங்க. சரிம்மா, நீங்களும் ஸ்ட்ராங்காக இருங்கம்மா. ரொம்ப நன்றி.